Hey guys, welcome back to our channel. Now I'm Nivin from Fake Art to Tamil. So இந்த வீடியோ நம்ம Tecno recently launch பண்ண Tecno Pova 3 அப்படிங்கற இந்த ஸ்மார்ட்போன் பத்தி தான் பார்க்க போறோம். So Tecnoவோட Pova series நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினா full and full ஒரு gaming focused ஆன affordable priceல கொண்டு வர ஒரு ஸ்மார்ட்போன் series தான். So இதுக்கு முன்னாடி லான்ச் Tecno Pova 2, Tecno Pova 1 இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு MediaTek ப்ராசஸர் பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோனாக தான் வந்திருக்கு. கேமிங்க்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த Tecno Pova 3 வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய அப்கிரேட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த Tecno Pova 3 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அவங்க ப்ரைஸிங் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு அந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்காங்களா, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற பற்றியான ஃபுல் டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என் கையில் ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம், உண்மையிலேயே ஒர்த்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த Tecno Pova 3 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இப்போ வாங்க இந்த Tecno Pova 3 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.9 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கேமிங் அண்ட் ஸ்க்ரோலிங் அதுவுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மொபைல் ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, அதோட பேக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 227 கிராம்லேருந்து 230 கிராம்ஸ் இருக்குது. ஸோ எதனால இவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் திக்னஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.4 mm கிட்டே இருக்குது. ஸோ எதனால இவ்வளோ திக் அண்ட் ஹெவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர் இருக்குது. 7000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய டிஸ்பிளே அப்படிங்கிறனால கண்டிப்பாக நமக்கு வந்து வெயிட் எல்லாமே கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச்சான Tecno Pova 1, 2 கிட்டேருந்து ரொம்ப வித்தியாசமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பேக்கில் வந்து இது ஒரு கேமிங் ஃபோக்கஸ் மொபைல் ஃபோன் அப்படிங்கிற வந்து தெளிவாக நமக்கு காட்டுறதுக்காக ஒரு RGB ஸ்ட்ரிப் லைட் இருக்குது. அண்ட் இந்த RGB ஸ்ட்ரிப் லைட் வந்து எல்லா வேரியண்ட்லையும் நமக்கு வராது. எலக்ட்ரிக் ப்ளூ அப்படிங்கிற இந்த கலர் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த RGB ஸ்ட்ரிப் லைட் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு ரிமைண்டர்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து க்ளோ ஆகும். நம்ம ப்ரீமியமான கேமிங் ஃபோன்ஸில் பார்த்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிப் லைட் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவும் கம்மி பட்ஜெட்டில் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? அண்ட் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3.5 mm ஜாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூட வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. எல்சிடி பேனல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்கணும். ஸோ ஓவராலாக ப்ரைமரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. பில்ட், டிசைன் அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸுக்கு ஒரு 11,500 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Helio G88 அப்படிங்கிற ஒரு 12 nm ஆர்கிடெக்சரில் ப்ராசஸ் பண்ண இந்த 4G சிப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த MediaTek Helio G88 அப்படிங்கிற வந்து ஓரளவு அக்செப்டபிள் தான். கண்டிப்பாக ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற, இந்த ப்ரைஸுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற நல்ல ஒரு ப்ராசஸர் தான். அண்டு இது கூடவே நீங்கள் வந்து GPU அப்படின்னு பார்க்கும்போது கேமிங் அண்ட் கிராஃபிக்ஸ்க்காக Mali G52 MC2 அப்படிங்கிற இந்த ஜிபியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராடினரி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஹை லெவல் கேமிங்குமே மீடியம் செட்டிங்ஸில் வச்சு கண்டிப்பாக உங்களால் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ MediaTek ப்ராசஸ் அப்படிங்கும்போது மேபி ஸ்னாப்டிராகனோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். பட் இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உண்மையிலேயே ஹீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11,500 ஒரு 12,000 ரூபீஸ்க்கு உண்மையிலேயே ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் ரேம் வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4+64 அண்ட் 6+128 வந்து அவைலபிளாக இருக்குது. LPDDR4X ரேம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ரேமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே ஸ்பீடாக தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் கேமராஸ் அப்படின்னு வரும்போது தான் நமக்கு வந்து இங்கே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லி டெக்னோ சொல்கிறாங்க. பட் உண்மையிலே இங்கே வந்து சிங்கிள் ஆர் டுவல் கேமரா செட்டப் தான் இருக்குது. ஓகேங்களா? 50 MP பிரைமரி சென்சர், 2 MP டெப்த்து இல்லைனா வந்து ஏதோ ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து ஒரு AI சென்சர் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கு அப்புறமா இருக்கிற இந்த ரெண்டுமே ஒரு AI சென்சராக தான் இருக்கும். ஸோ 50 வந்து ஒய்டாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அண்ட் வந்து இந்த 2 MP வந்து ஒரு டெப்த்தாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிரைமரி சென்சராக இருக்கக்கூடிய இந்த 50 MP மட்டும்தான் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் செகண்டரியாக இருக்க இந்த 50 இல்லைனா வந்து அந்த ஃபைனலாக இருக்கிற AI சென்சர் அது வந்து ஒரு டம்மி தான்.
ஓகேவா, டம்மி மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற ஒரு சென்சாரத்துக்கு சும்மா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக அவங்களால வந்து இந்த 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப்னு அவங்க சொல்கிறாங்க, பட் டுவல் கேமரா செட்டப் தான். ஸோ இந்த கேமரா செட்டப்பில் நீங்கள் வந்து 1440p ரெசல்யூஷன் வந்து வீடியோஸ் எடுக்க முடியும். ஃபோட்டோஸும் 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி உங்களால் டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பட் டெப்த் சென்சார்லாம் யூஸ் பண்ணி அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டி எடுக்கவே முடியாது. அண்ட் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 1080p 30 fps வரை எடுக்க முடியும். பேக் கேமராவில் நீங்கள் 1440p 30 fps வரை எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஓகே, 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி அப்படின்னு நம்ம வரும்போது தான் இங்கே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக இதுக்கு முன்னாடி வந்து 7000 mAh பேட்டரி கொண்ட மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாட்ஸ் இருக்கும், 25 வாட்ஸ் இருக்கும். பட் இங்கே நமக்கு பாக்ஸ்லேயே 33 வாட்ஸ்னு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் நமக்கு பாக்ஸ்குள்ளே வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய பேட்டரியும் கிடச்சிருது, ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் கிடைக்குது. அண்ட் நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கேமரா இருக்குது, ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்குது, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்டோ மோட்லையும் போட்டுக்கலாம், வந்து 60 or 90 Hz நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூட பேட்டரி ஒரு பெரிய பேட்டரி, அது சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ப்ளஸ் அடாப்டர் நமக்கு பாக்ஸ்குள்ளே வருது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த மொபைல் ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4+64GB இருந்து 11,500, அதாவது அறிமுக விலையாக 11,500 வந்து கொடுத்துருக்காங்க. சேல் வந்து ஜூன் 27 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 6+128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சேலை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆன வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 12,000 பட்ஜெட்டில் ஒரு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த டெக்னோ போவா 3 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இவங்க ப்ரைஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒர்த்து நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த பட்ஜெட்டில் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டெக்னோ போவா 3 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலில் பார்த்துருவோம். அண்ட் இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபார்மில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மறக்காம அந்த லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாமே தட்டி விட்டுருங்க. ஸோ see you next video. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவின் சிபரட்டா. பாய்.